ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் சுகாதாரத்துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். எக்ஸாம் கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூ. 40,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஐடி ப்ரூஃப் இந்த ஜெராக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ அப்ளிகேஷன் பேக் சரியாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தருமபுரி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 23 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் டேட்டா அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைனா ஐடி இல்லைனா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிடெக்கில் வந்து சிஎஸ்ஓ இல்லைனா ஐடி பண்ணியிருந்தாலும் சரி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேஷனில் வந்து 1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும். டைப்பிங் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 15,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி உங்களுக்கு வந்து நாலேஜ் இருந்தால் முன்னுரிமை வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 40,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 8th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும். ரூ. 300 பர் டேக்கு வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷனில் வந்து இருக்கும், எந்தெந்த தாலுக்காவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிப்ளமோவில் வந்து நீங்கள் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் 15,000 சேலரி வந்து வரும். அடுத்து டிஸ்பென்சர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டிஃபார்ம் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரூ. 750 பர் டேக்கு சேலரி இருக்கும். அதில் ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 15,000 வந்து சேலரி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு மட்டும் 15,000 உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். அடுத்து ஆயுஷ் டாக்டரில் வந்து சித்தா கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்எம்எஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வந்து ஸோ தமிழ்நாடு கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 40,000 சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 23 ஆகஸ்ட் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ இதில் போஸ்டலுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.